ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான சிக்பீஸ் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது நாலையும் போட்டுக்கலாம். போட்டு லேசாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் 3 பெரிய வெங்காயம் நேராக கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு இது 3 உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி போட்டிங்கன்னா தனி டேஸ்ட்டு கிடைக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் 4 தக்காளி நல்லா நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் பொடி பொடியாக கட் பண்ணி அப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ பேஸ்ட் நல்லா கொதிக்குது. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. என்னோடய பசங்களுக்கு காரம் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப கெட்டியாகிடாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் நேற்று நைட்டே கொண்டக்கடலையாக நல்லா ஊற போட்டு இப்போ அரை வேக்காடு வேக வச்சு இதில் போடுறேன். பச்சையாக போட்டுறாதீங்க, தனியாக குக்கரில் அரை வேக்காடு வேக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவியும் இந்த சுண்டைக்கடலையும் நல்லா வேகணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கடலை மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகும், நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிறணும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா.
இப்போ நான் ஏற்கனவே பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா அது கொதித்ததும் நம்ம அதை போட்டுடலாம். இப்போ நம்ம அதை போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். இப்போ ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. லேசாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். லேசாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து நல்ல கிரேவியாக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் ரெட் கலரில் நல்லா மிதந்து வருது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான சிக்பீஸ் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லேசாக கொத்தமல்லி தூளை தூவி இறக்கி விட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.